வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? உலகை வாசிப்போம் என்ற ஒரு புத்தகத்தை இன்று நான் படிக்க துவங்கியிருக்கிறேன். எழுத்தாளர், மரியாதைக்குரிய என் மனம் கவர்ந்த எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் முதல் அத்தியாயமே நம்மை படிக்க தூண்டுவனவாக இருக்கிறது. அதில் பார்வை திறனற்ற ஒரு கலைஞர் உலகை வலம் வந்தவற்றை ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார். அட்லஸ் என்ற புத்தகத்தில் அவரை பற்றி திரு எஸ் ராமகிருஷ்ணன் படித்திருக்கிறார். ஜோன் லூயிஸ் ஃபோகே என்பவர்தான். அவர் ஒரு பேராசிரியராக இருந்திருக்கிறார். அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பணியாற்றியிருக்கிறார். பின்னர் உலகை சுற்றி வலம் வந்திருக்கிறார். நிறைய நாடுகளுக்கு நேரடியாக சென்றிருக்கிறார். சஹாரா பாலைவனங்களுக்கு போயிருக்கிறார். ஒரு கை மண்ணை அள்ளி இன்னொரு இடத்தில் அவர் போட்டிருக்கிறார். பாலைவனத்தை இடம் மாற்றிவிட்டதாக அவர் உணர்கிறார். அந்த உணர்வு தான் பார்வைத்திறனற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பல நேரங்களில் அந்த உணர்வுகள் மூலம் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனக்கும் அப்படித்தான். ஆக இந்த போகை இந்தியாவிற்கு வராமலேயே நம் பம்பாய் நகரத்தை பற்றி, இந்தியாவில் உள்ள பல சூழ்நிலைகள் குறித்து அவர் கதைகள் மூலம் எழுதியிருக்கிறார். ஜெனிவா அந்த நகரம் அவருக்கு மகிழ்ச்சியானதா நகரமாக இருந்திருக்கிறது. தான் இறக்க விரும்பினால் கூட தன்னுடைய இறுதி நாட்களை ஜெனிவாவிலேயே கழிக்க விரும்பியிருக்கிறார். அப்படி என்றால் ஜெனிவாவிற்கு சென்றிருக்கிறார். அந்த இடங்களை அவர் வலம் வந்திருக்கிறார். அப்போது அந்த உணர்வுகளை அவர் புரிந்திருக்கிறார். அவருடைய கனவில் அர்ஜென்டினா நாட்டின் தலைநகரமான பியூனஸ் ஏர்ஸ் என்பதுதான் அடிக்கடி கனவில் வருவதாக கூறுகிறார். கனவில் இன்னொரு நகரத்தில் பயணிக்கும் நினைவுகள் கனவாக வருகிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. அவருடைய கனவில் அப்படி வந்திருக்கிறது. என் கனவில் இதுவரையிலும் அப்படி வேறொரு நகரத்தில் நாம் சஞ்சாரிக்கக்கூடிய நினைவலைகள் வந்ததில்லை. மாணவியாக பின்னர் காதலியாக மாறி மனைவியாக மாறியிருக்கிறார். அவருடைய மனைவி மரியா கோடமா. அந்த மரியா கோடமாவும் ஜோன் லூயிஸ் போகேவும் இருவரும் இணைந்தே அந்த உலகை வலம் வந்திருக்கிறார்கள். அதற்கு பல நேரங்களில் மரியா கோடமா மிகவும் உறுதுணை புரிந்திருக்கிறார். அமெரிக்காவிற்கு பல முறை உரை நிகழ்த்துவதற்காக, பல்கலைக்கழகங்களில் உரை நிகழ்த்துவதற்காக சென்ற பொழுதெல்லாம் மரியா கோடமா கூடவே இருந்திருக்கிறார். ஒரு முறை உரை நிகழ்த்த வந்திருக்கிறார். அப்பொழுது புயல் மழை அடித்திருக்கிறது. ரிப்போர்ட்டர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அவரிடம், ஏன் இவ்வாறு சூழ்நிலை நிகழ்கிறது என கேட்ட பொழுது போகே சொல்லியிருக்கிறார், மேக்பெத் நாடகத்தில் வரக்கூடிய சூனியக்காரி போன்றவள் தான் நான். புயலையும் மழையையும் ஒருவேளை அழைத்து வந்திருக்கிறேன் என்பதாக கூறுகிறார். முடிவற்ற கோடுகள் பல்வேறு புள்ளிகளை தாங்கி இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான புள்ளிகளை தாங்கி இருக்கின்றன. ஒவ்வொரு புள்ளியையும் தனித்தனியே நாம் ஆராய்ந்தால் நமக்கு பல்வேறு ரகசியங்களை அது கொடுப்பனவாக இருக்கும் என சொல்கிறார். ஒரு கோடு என்று பார்த்தால் அது கோடு. அந்த கோட்டின் உள்ள தனித்தனி புள்ளிகளையும் ஆராய்ந்தால் நிறைய ரகசியங்கள் அதனுள் ஒளிந்திருப்பதாக கூறுகிறார் போகே. கோடிக்கணக்கான ரகசியங்கள் ஒளிந்தே இருக்கின்றன. அவற்றில் ஒன்றிரண்டைத்தான் நான் கண்டுபிடித்திருக்கிறேன். அவற்றை சொற்களின் வாயிலாக உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் என்பதாக போகே சொல்லி இருக்கிறார். ஜோன் லூயிஸ் போகே பார்வைத்திறன் இல்லை என்ற போதிலும் கூட இந்த உலகை பல நிலைகளில் வலம் வந்து சில நேரங்களில் அவரே ஓவியராக இருந்திருக்கிறார். தன்னுடைய முகத்தை ஒரு கையால் தடவி பார்த்து இன்னொரு கையால் தானே அந்த ஓவியத்தை, தன்னுடைய முகத்தை வரைந்திருக்கிறார். இன்னொரு தருணத்தில்
ஒரு நாடகத்தை, இனம் புரியாத மொழியில் நடைபெறும் ஒரு நாடகத்தை அவர் கவனித்திருக்கிறார். அந்த நேரங்களில் அங்கே அந்த நாடகத்தினுள் இசைக்கப்படக்கூடிய இசையின் மூலம் என்னென்ன சூழ்நிலைகள் நிகழ்கிறது என்பதை புரிந்து கொண்டதாக போகே கூறுகிறார். இது மொழியே இல்லாத காலகட்டத்தில் கூட சில நேரங்களில் இசையின் மூலம் ஒரு சூழலை புரிந்து கொள்ள முடியும் என்பது இன்றைய தினம் பல நேரங்களில் திரைப்படங்களில் கூட அவ்வப்போது காட்டப்படுகிறது. வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்படாது, ஆனால் சில நேரங்களில் அந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட இசை இசைக்கப்படும். அந்த இசையின் மூலம் நாம் ஒரு சூழலை புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் அது. உதாரணத்திற்கு சுனாமி வந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியில் அங்கு நிகழ்ந்த சோகத்தை வலியுறுத்துவதற்காக, மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக ஒரு இசை அடிக்கடி ஒலிபரப்பப்பட்டது. அந்த இசையின் மூலம் எத்தகைய சோகம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை போன்றவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் நிதர்சனம். மரியாதைக்குரிய எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜான் மில்டன் அவர்களை பற்றியும் கூறுகிறார். 1652 வருடம் அவருடைய கண் பார்வை பறிபோகிறது. அடுத்த 3 மாதங்களில் பிரசவத்துக்கு தயாராக இருந்த தன்னுடைய மனைவியும் இறக்கிறார். மேலும் 4 மாதங்கள் கழித்து கேதரினா என்ற பெண்ணை மணக்கிறார். அவரும் பிரசவத்துக்கு தயாரான வேளையில் மீண்டும் இறக்கிறார். தான் ஒரு துரதிருஷ்டசாலி என ஜான் மில்டன் உணர்கிறார். பார்வை இழந்த சூழ்நிலையில் தான் ஒரு துரதிருஷ்டசாலி என்று நினைக்கப்படுகிறார் என்றால், அவரை தன்னைத்தானே நினைத்துக் கொள்கிறார் என்றால் எத்தகைய சோகம் அவருக்கு வந்திருக்கும். ஆனாலும் மீண்டும் அரசியல் சூழ்நிலையின் காரணமாக அவர் சிறையில் தள்ளப்படுகிறார். பின்னர் 1 ஆண்டு கழித்து 3வது திருமணம் செய்து கொண்ட பின்புதான் அவருக்கு பாரடைஸ் லாஸ்ட், இழந்த சொர்க்கம் என்பதை அவர் எழுத தொடங்குகிறார். சொர்க்கமாக இருந்த வாழ்வை தான் இழந்து விட்டதாக, ஆனால் பாரடைஸ் ரீகைன் என்று மீண்ட சொர்க்கம் அப்படின்ற மாதிரி, இழந்த சொர்க்கத்தை நான் மறுபடியும் மீட்டு விட்டேன் என்பதாக ஒரு புதிய திருமண வாழ்வு தொடங்கிய பின்னர் அவர் பாரடைஸ் ரீகைன் என்ற புத்தகத்தையும், முதலில் பாரடைஸ் லாஸ்ட் என்ற புத்தகத்தையும் பின்னர் பாரடைஸ் ரீகைன் என்ற புத்தகத்தையும் எழுதியிருப்பதாக மரியாதைக்குரிய திரு எஸ் ராமகிருஷ்ணன். பாரடைஸ் ரீகைன் என்ற புத்தகத்தை அவர் சொல்லவில்லை, ஆனால் பாரடைஸ் ரீகைன் என்ற புத்தகம் பாரடைஸ் லாஸ்ட் எழுதப்பட்ட பின்புதான் பாரடைஸ் ரீகைன் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஜேம்ஸ் ஜாய்ஸ் என்பவர், அவரும் ஒரு பார்வை திறனற்ற மாற்றுத்திறனாளிதான். அவரும் இந்த உலகை பற்றி நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். 6 முறை கண் அறுவை சிகிச்சை செய்து கொண்டாராம். ஆனால் முடிவில் ஒரு கண் பறிபோனதுதான் மிச்சம். பல் சுத்தையாக இருப்பதற்கு இருந்த சூழ்நிலை கூட கண் பார்வை பறிபோனதற்கு ஒரு காரணமாக இருக்குமோ என நினைத்து பற்கள் அனைத்தும் புடுங்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கண் பார்வை போனதுதான். ஒரு கண் பறிபோயிற்று அவருக்கு. அந்த சூழ்நிலையிலும் கூட அவர் அழகான ஓவியங்களை தீட்டியிருக்கிறார். இது மாதிரி பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவர்கள் எழுத்தாளர்களாக இருந்து எத்தகைய சூழ்நிலையில் இந்த உலகை வலம் வந்திருக்கிறார்கள், இந்த உலகிற்கு தங்களுடைய பங்களிப்பை எழுத்தின் மூலம் தந்திருக்கிறார்கள் என்பதை திரு எஸ் ராமகிருஷ்ணன் கோடிட்டு காட்டுகிறார். தேவதட்சன் அந்த எழுத்தாளனின் கவிதையை திரு எஸ் ராமகிருஷ்ணன் பயன்படுத்துகிறார். ஒரு கண்ணாடி டம்ளரில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டுக்குள் 1000 சொட்டுகள் ஒளிந்திருக்கிறது என்பதாக கூறுகிறார். அதை நாம் புரிந்து கொள்ளத்தான் முடியும், உணர்ந்து கொள்ளத்தான் முடியும். பார்த்தால் தெரியுமா என்பது தெரியாது. ஆனால் ஒவ்வொரு ரகசியத்திற்குள்ளும், ஒவ்வொரு சூழலுக்குள்ளும் 1000 ரகசியங்கள், லட்சக்கணக்கான ரகசியங்கள் ஒளிந்தே இருக்கின்றன. அதை நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சிப்போம் நண்பர்களே. நிறைய தெரிந்து கொள்வோம், தேவைப்படும் இடங்களில் பயன்படுத்திக் கொள்வோம். தெரிந்தால் நினைவூட்டுகிறேன், இல்லை என்றால் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி.